நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ரைட். இப்படி இருக்கிற இந்த அருட்தந்தை ஜோசப்புக்கு பற்றினோ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு ஈஸ்டருக்கு அவங்க அந்த சாம பூசைக்கு அந்த இரவு பூசைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. என்ன புனித வாரத்தில் நள்ளிரவு திருப்பலிக்கு கல்லறை ஒன்றும், இயேசுனுடைய உயிர்த்த கல்லறை ஒன்றும், அதை உயிரோடு இருப்பவரை ஏன் தேடுகிறீர்கள் என்கின்ற அந்த வசனத்தோடு மகதலா மரியாவினுடைய அந்த உருவமும் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்தோன்னு அவர் பரவசம் அடைந்துட்டார். அதை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது பரவசம் அடைந்து விட்டார். எனவே பரவசம் அடைந்து என்ன செய்கிறார்? எழும்பிட்டார். எழும்பி இவர் கல்லறைக்கு மேல் போய் முழந்தாளில் இருக்கிறார். கல்லறையில் முட்டாமல் முழந்தாளில் இருக்கிறார். எல்லாரும் பயந்துட்டாங்க. அங்கே இருந்த விளக்குகள் அல்லது மெழுகுதிரிகளால் இவர் எழுந்திருவாரோ ஒன்று எல்லாரும் பயந்து போகிறாங்க. ஆனால் எதுவுமே அவரை தீண்டவில்லை. உடனடியாக தலைமை அதிகாரி சொன்னதுக்கு பிறகு அவர் கீழுக்கு மீண்டும் இறங்கி வந்து விடுவார். எனவே இப்படியாக இருந்த நேரத்தில் என்ன செய்வார்னு சொன்னால், இயற்கை அழகை ரசித்து கொண்டிருப்பார். இயற்கை அழகை ரசித்து கொண்டிருக்கின்ற பொழுது பரவசம் அடைந்திருவார். அப்புறம் ஒரு நாள் இப்படித்தான் இயற்கை அழகை ரசித்து கொண்டிருக்கிற பொழுது பரவசமடைந்து போய் எங்கே இருந்தால் ஒலிவ கிளையில் போய் இருந்து கொள்ளுகிறார். ஒலிவ கிளையும் என்ன செய்யலை, முறியவும் இல்லை. அது சாதாரணமாக ஒரு பறவையை வச்சிருக்கிற மாதிரி ஒலிவ கிளையும் இந்த புனிதரை வைத்திருந்தது என்று பார்த்தவர்கள் இதற்கு சான்று சொல்லுகிறார்கள். இப்படி இவர் இந்த பரவசம் அடைகிற நேரத்தில் பறப்பார். ஃபாதர், இப்படி ஒரு பரவசம் அடைஞ்சு பறக்கிற நேரங்களில் இவருக்கு நன்மைகள் ஏற்படுதல் அது தீமைகளா?
ரைட், இது கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவரை தனிமைப்படுத்துகிறார்கள். ஏன்னு சொன்னால் இவரை நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போக இயலாது. நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போனால் என்ன செய்வார்? பரவசம் அடைஞ்சிருவார். பூசை வேறு பூசைகளுக்கு கூட்டி கொண்டு போக இயலாது, பரவசம் அடைந்து எழும்பிடுவார். எனவே இது சில வேளைகளில் மற்ற துறைமரங்களுக்கு அவமானம் என்று நினைச்சார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சில துறைமரங்களுக்கு பொறாமையும் இருந்தது. அதனால் என்ன செய்கிறார்கள், இவரை ஒரு ரூமில் வச்சு பூட்டி விடுவாங்க. எனவே தலைமை மடாதிபதி என்ன செய்கிறார், அவருக்கு அந்த ஒரு சின்ன அந்த ரூமில் பூச வைக்கிறதுக்குரிய ஒரு சின்ன இடத்தையும் ஏற்பாடு செய்து கொடுக்குறார். எனவே ஒரு நாளாந்த திருப்பலியை அங்கே வச்சுக்கண்டு அதுக்குள்ளேயே தனிமையோடு தன்னுடைய நாட்களை செலவிட்டு கொண்டு இருப்பார். இவர் பாருங்கள் 35 வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷம் இவர் வெளியிலே போகாமல் தனியே அறையிலே இருந்திருக்கிறார். இதில் 17 வருடங்களில் 70 தடவைகளுக்கு மேலே அவர் பறந்திருக்கிறத ஆக்கள் பார்த்துருக்குறாங்க. அப்போ ஃபாதர் இவருடைய இறுதி காலம் வந்து தனிமையிலே இருந்து கூடுதலான இவருடைய இறுதி காலங்கள் தனிமையில் தான் இருந்து இவர் புரட்டாதி மாதம் 18ஆம் தேதி இறந்திருக்கிறார். இவருடைய திருவிழா புரட்டாதி மாதம் 18ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. ஃபாதர் இவருக்கு நம்ம என்னென்ன இவரை வேற என்ன பேரில் அழைக்கலாம்? இவரை சொல்லுவார்கள் 2ஆம் பிரான்சிஸ் அசிசியார் என்று சொல்லுவார்கள். ரைட், ஏன்னு சொன்னால் இவருக்கு இயற்கையில் மிகுந்த ஆசை, இயற்கையை பார்க்குறதுல மிகுந்த ஆசை. அதே வேளையில் என்ன செய்வார்னு சொன்னால் போய் குருவிகளோட புறாக்களோட பறவைகளோட கதைச்சு கண்டிருப்பார், மிருகங்களோட கதைப்பார், அதுகளோட சேர்ந்து செவன் சொல்லுவார். பிரான்சிஸ் அசிசியாரும் அவரை சொல்லுவாங்க த லவர் ஆஃப் நேச்சர் அண்டு, இயற்கையின் அன்பன் என்று சொல்லுவார்கள். என்ன அது மாதிரி இவரையும் 2ஆம் பிரான்சிஸ் அசிசியார் என்று சொல்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் இவரும் போய் பறவைகளோட விலங்குகளோட கதைப்பார், அவங்களோட சேர்ந்து கடவுளை போற்றி புகழ்வோமாங்கன்னு சொல்லி சபம் சொல்லுவார். எனவே இவருக்கு அப்படியான ஒரு பேரும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த புனித வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? ரைட், முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு. இன்றைக்கு பாருங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய என்னவென்று சொன்னால், இதில் நம்மளில் பலர் அம்மாவினுடைய கருவில் புறக்கணிக்கப்பட்டார்கள். இப்போ கூடுதலாக, பழைய காலங்கள் அப்படி நம்மளோட அம்மாக்கள் நமக்கு துரோகம் செய்யவில்லை. ஆனால் இப்போ சில வேளைகளில் இப்போ குழந்தைகள் வேணாம் என்று சொல்கிற அளவுக்கு கருத்தரித்த அம்மாமார் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும் நான் புறக்கணிக்க போகிறேன், கருவறையில் இருந்து நான் புறக்கணிக்க போகிறேன்ண்டு. அது மாத்திரம் இல்லாமல் சில வேளைகளில் வீட்டில் தொடர்ந்து 2 பிள்ளைகள் பிறந்தால் ஒரு பிள்ளைய கொஞ்சம் கவனிக்கிறது கூட குறைவாக இருக்கும். அம்மா அப்பா அப்படி பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சமனாக தான் பார்க்கணும். அப்படி இல்லாமல் நாங்கள் அப்படி ஒரு புறக்கணிப்புக்குள்ளே வாரம்னு சொன்னால் புறக்கணிக்கப்படுற பிள்ளை இந்த புனிதனுடைய உதாரணத்தை வாழ்க்கையில் கொள்ள வேண்டும். அம்மா அப்பா அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அதே வேளையில் பாடசாலையில் புறக்கணிப்பு ஏற்படும் உங்களுக்கு. சில வேளையில் ஆசிரியர்கள் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, நல்லா படிக்காத பிள்ளை நீங்கள் சில வேளையில் ஓரங்கட்டப்படுவீங்க. இந்த புனிதரை நினைச்சு பாருங்கள், கடவுள் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வசனம் மாத்திரம்தான் எக்ஸாமுக்கு வந்தது, அதுவும் வாய்மொழி பரீட்சைக்கு வந்தது. ரைட், அப்போ அது மாதிரி கடவுள் உயர்த்த வல்லவர். எனவே ஒரு காலம் இந்த புனிதனுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றோம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தானே உங்களுக்கு, இந்த புனிதர் பரப்பாரண்டு. இங்கே பாருங்கள், இந்த புனிதர் இந்த பூசை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் இப்படி எழுந்தது தான் இந்த படத்தில் இருக்கிறது. ரைட், அது மாதிரி தான் இங்கே பாருங்கள், இயற்கையில் ஒரு நாள் இயற்கையில் இப்படி ரசித்துக்கிட்டு இருக்கிற பொழுது எழும்பிடுவார். கடைசியில் பாருங்கள், எல்லாரும் வந்து அவரை மேலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பெருசாக பார்க்குறதுக்கு வடிவோ அழகோ இல்லாத ஒரு புனிதர், ஆனால் கடவுள் இவருக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இவர் மட்டும்தான் பறந்தாண்டு இல்லை, வேறு சில புனிதர்களும் பறந்திருக்கிறார்கள். 6 வானில் பறந்த புனிதர்களில் அவில்லா திரேசம்மா பறந்திருக்கிறார், அவர் இருந்திருக்கிறார். சிலுவை அருளப்பர், மார்ட்டின் தி போரஸ், அடுத்தது ஏஞ்சலா என்கிறவர்களும் இப்படியான புனிதர்களும் பறந்திருக்கிறார்கள். ஆனால் இவரிடம் இருந்த அந்த விசேடமான பண்பு என்னவென்று சொன்னால், புறக்கணிப்பின் மத்தியிலும் கடவுள் வல்லவர், கடவுள் உயர்த்துவார் என்று இருந்தார். அன்னிமரியால் சொல்லலையா, தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால்
நிரப்பினார், செல்வரை வருங்கையராய் அனுப்பினார். கடவுள் வல்லவர். அப்போ எனவே நம்மளோட வாழ்க்கையில் புறக்கணிப்பு வரைக்குள்ள நாங்கள் ஒரு காலமும் மனம் சோர்ந்து போகக்கூடாது என்பது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, நாங்கள் தனிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பெரியாக்களாக இருந்தால் என்ன, சின்னாக்களாக இருந்தால் என்ன, வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நாங்கள் தனிமையாக தான் வாழ்கிறோமே. எல்லாருமே தங்களோட நவீன உபகரணங்களோடையும் தங்களோட வேலையோட எல்லாரும் பிஸி. தனிமையாக வீட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம், ஒரு நேரமாக சேர்ந்து உண்ண பழகணும், சேர்ந்து கதைக்க பேச பழகணும், ஒரு கொஞ்ச நேரமாவது வீட்டில் சிரித்து மகிழ்ந்திருக்கணும். அதுதான் நமக்கு தேவையான ஆண்டோருடைய கொடைகளை நம்ம கொண்டு வந்து தரும். சேர்ந்து சபிக்க தெரியாது இன்றைக்கு நமக்கு. இவர் வந்து சேமால சொல்லி நிறைய அந்நிமரியாளோட முகத்தை எப்பயும் பார்த்துக்கொண்டே இருப்பேன். ஆனால் எங்களுக்கு அந்த பழக்கங்கள் இன்றைக்கு இல்லாமலே போகுது. அப்போ எனவே என்ன செய்யணும், சேர்ந்திருந்து சபிக்கிறதுக்கு பழகணும், அந்நிமரியாளோட அர்ப்பணிக்க பழகணும். அதே வேளையில் நான் எனக்கு தனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டேன்னு சொன்னால் அதை நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அந்த தனிமையை நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இவரை போல எப்பையும் எந்த நேரத்திலையும் கடவுள் என்னை உயர்த்துவார் என்கின்ற சிந்தனை நமக்கு கட்டாயமாக வர வேண்டும். அதாவது எனவே வாழ்க்கையில் வர அவமானங்களை, புறக்கணிப்புகளை, தனிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த புனிதர் எங்களுக்கு நிறைய வரம் தாரார். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களை தப்பாக எடை போடக்கூடாது. ஒரு காலமும் மற்றவர்களுடைய இயல்பில் நாங்கள் இன்றைக்கு நக்கல் அடிக்கிறேன்னு சொல்லுவோம். நக்கல் அடிக்கக்கூடாது. பாரு, இந்த கலர் அப்படி, இந்த முகம் அப்படி, இந்த நிறம் அப்படி, உனக்கு தலையில் முடியில்லை, உனக்கு அப்படி, நீ கட்ட, நீ உயரம், இந்த கண் அப்படி, இந்த வாய் அப்படி என்று இன்றைக்கு சொல்லி கிண்டல் பண்ணுறாக்கள் இருக்கிறாங்க. இவரையும் கிண்டல் பண்ணினாங்க நிறைய பேர். நாங்களும் கிண்டல் பண்ண போகக்கூடாது. எனவே அப்படியான மற்றது இயற்கையை மதிக்க பழகணும். இன்றைக்கு நாங்கள் இயற்கையோடைய வாழ்கிறோம். நான் அன்றைக்கு ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு நாளும் இருக்கையில் நான் ஒரு அரை நேரம் தான் ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே இருந்தேன். எனக்கு வெளியே வந்து ஒளியை பார்க்குறது கஷ்டமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் வேறு ஒரு ப்ரோக்ராமு போயிருந்தேன்னா ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 12 மணித்தியாலம் இருக்கும், அது முடிஞ்சு நான் வெளியே வர ஒளியை பார்க்கல, அது கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு இயற்கையை ரசிக்க தெரியாது. சூரிய ஒளியை நாங்கள் எங்களோட உடம்பில் வாங்க தெரியாது, ரசிக்க தெரியாது. காற்றை இனிமையாக ரசிக்க தெரியாது. நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணுறோம், அசுத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த புனிதர் என்ன செய்திருக்கிறார், பறவைகளோட பேசியிருக்கிறார். வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் வைக்கிறதுக்கு நமக்கு தெரியாது, நமக்கு ஒரு சின்ன ஒரு பூக்கண்டு வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புனிதர் என்ன செய்திருக்கிறார், பறவைகளோடு பேசியிருக்கிறார், விலங்குகளை அரவணைச்சிருக்கிறார். அதுபோல் இயற்கையினுடைய நண்பர்களாக, இயற்கை அன்பு செய்கிறவர்களாகவும் நாங்கள் மாறணும். ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர், அப்பா இறந்ததுக்கு பிறகும் இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. அவமானங்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மீது பக்தி கொண்டிருந்தார். அடுத்தது திருப்பலி. ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் திருப்பலியை அவர் கை கொள்ள அல்லது திருப்பலியை கொண்டாட, திருப்பலியில் பங்கெடுக்க மறுக்கவில்லை. பாருங்கள் பிள்ளைகள், இவர் அந்த துறவற வாழ்க்கை எப்படியாவது அடைய வேணுமென்று இருந்தார். நாமும் நம்முடைய குறிக்கோளில் எப்பையும் ஒற்று மனசு செலுத்தி அதை நோக்கி பயணிக்கணும். அதால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல எய்ம், கிரேட் எய்ம், திறந்த ஒரு என்ன சொல்கிறது, குறிக்கோளை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்காக நிறைய அறிவை தேடிக்கொள்ளுங்க, கடவுளில் நம்பிக்கை வையுங்க, நிறைஞ்ச ஹார்ட் ஒர்க் செய்யுங்க, நிறைஞ்ச ஊக்கமாக உழையுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, முன்னேறுங்க. கடவுள் நிச்சயமாக முயற்சி செய்கிறார்களுக்கு, தன்னில் நம்பிக்கை வைக்கிறார்களுக்கு பலனை கூட தருவார். எனவே சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த புனிதர் எப்படி தன்னுடைய தாழ்மையிலேருந்து, ஏழ்மையிலேருந்து, அவமானத்திலேருந்து, புறக்கணிப்பிலேருந்து வெளியே வந்தாரோ அப்படி நம்மளும் வர முடியும். மீண்டுமாக அன்னை மரியாளுடைய வார்த்தைகள், அவர் தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வர்களை வருங்கையராய் அனுப்பி வைத்தார். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.
நன்றி ஃபாதர்.